நல்ல காரசாரமா ப்ரான் பொர்த்தா எறால்ல பொர்த்தா பண்ணி காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ஃபாலோவர்ஸ் சொல்லி நிறைய ரெசிபிஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் இது எடிட்டர் என்னை ரெக்வஸ்ட் பண்ணி நான் செஞ்ச ரெசிபி. 10 நாள் என்னை ஃபாலோ பண்ணி எறா வாங்க வச்சு இந்த எறா பொர்த்தா பண்ணி திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த ரெசிபி ஆத்தென்டிக்காக மஸ்டர்ட் ஆயிலில் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். பிடிக்காதவங்க நார்மல் எண்ணெயில் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன பொர்த்தா இல்லை பர்த்தா என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பொர்த்தாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்தாச்சு. ஆஸ் யூஷுவல் எண்ணெயில் பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏர் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பல் பூண்டை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து 4 காஞ்ச மிளகாய் 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சிருங்க. நான் வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். யூஸ்வலி சேர்க்க மாட்டாங்க. இந்த ரெசிபிக்கு 10 இருந்து 15 எறா நீங்க எடுத்தாலே போதும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கின எண்ணெய் ரொம்பவே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அதுல நீங்க ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிளகாயை ஃபர்ஸ்ட் உடைச்சுக்கணும். அடுத்து எல்லாத்தையும் கையில பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. நிறைய பேர் கையில எப்படிக்கா பிசையிறது எரியும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி மத்துலையும் பிசைஞ்சு காட்டுறேன். ஸோ ஒன்று கிளவுஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இதை ஒரு உருண்டையா பிடிச்சிட்டேன். ஆக்சுவலி இது 2 பேர் சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி தாராளமா பத்தும். ஸோ சாப்பிடும்போது ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லை மஸ்டர்ட் ஆயில் எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமா இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ரான் பொர்த்தா உங்களுக்கே தெரியும். எடிட்டர் கேட்டாரு தான் செஞ்சா. ஸோ திருப்தியா அவருக்கு பிணைஞ்சு அவர் கையில் அப்படியே கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்றாரு பாருங்க.